வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். போலீஸ் டீம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி சசி மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில நிக்கிற மீடியா பீப்புளை கூப்பிட்டு பேசுறாங்க. நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது பொதுமக்கள் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, உள்ள இருக்கிற தீவிரவாதிகளும் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா போலீஸ்காரங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களோட ஆக்ஷன் என்ன மாதிரி இருக்கு, இந்த மாதிரி எந்த அப்டேட்டுமே நீங்க கொடுக்காம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற வரைக்கும் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு எந்த அப்டேட்டுமே பண்ணாம இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா கண்ணம்மா சொன்ன என்ட்ரன்ஸ் வழியா போலீஸ் டீம் ஆர்மி போர்ஸையும் சேர்த்துட்டு உள்ள நுழையிறாங்க. போலீஸ் உள்ள வந்த விஷயம் இப்ப தீவிரவாதிகளுக்கு தெரிய வருது. தீவிரவாதிகள் போலீஸ்காரங்க 2 பேருக்கும் இடையில பெரிய துப்பாக்கி சூடு நடக்குது. சசி மேடம் அவங்களோட சேர்ந்த டீம் எல்லாருமே சேர்ந்து இப்போ பணைய கைதிகளை வெளியில கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணம்மா அஞ்சலிட்ட சொல்றாங்க, நீ குழந்தைகளை கூப்பிட்டு பத்திரமா வெளியில போயிரு அஞ்சலி, நான் பாரதி எங்க இருக்கிறாருன்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சலி சொல்றாங்க, நானும் உன் கூட வரேன் அக்கா, அகிலன் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா அஞ்சலி 2 பேருமே இப்போ பாரதிய அகிலனை தேடி போறாங்க. குழந்தைகளை மினிஸ்டரோட ஒய்ஃப்ட சொல்லி உங்களோட தாத்தா பாட்டி வெளியில இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதுக்கிடையில தீவிரவாதியோட ஹெட் பாரதியை கட்டி வச்சிருக்கிற ரூமுக்கு போறான். பாரதியோட உடம்புல பாம கட்டி விடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த ரிமோட் அமுக்குனேன்னா இந்த பாம் வெடிச்சு செதறிடும் அப்படின்னு சொல்றான். நீ எங்க இருக்கிறேன்னு யாராலையும் தேடி கண்டுபிடிக்கவே முடியாது, உன்னை காப்பாத்த யாரும் வரப்போறதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதுக்கடையில செல்வம் ஐஜி சாரை அட்டாக் பண்றதுக்கு பாக்குறான். ஆனா ஐஜி சார் தப்பிச்சிடுறாரு. உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல செல்வம், சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்றாரு ஐஜி சார். செல்வம் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்டெப்ஸ்ல பெட்ரோலை ஊத்தி தீய பொருத்தி வச்சிடுறான். இதனால போலீஸ்காரங்களால தொடர்ந்து முன்னேறி போக முடியாத சூழ்நிலை உருவாயிருது. இதுக்கிடையில உள்ள துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்ட உடனே லட்சுமி ஹேமா 2 பேரும் பதறி போயிடுறாங்க. அம்மா உள்ளதா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்ப உள்ள ஓடி போயிடுறாங்க. கண்ணம்மா அஞ்சலிட்ட சொல்றாங்க, நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தேடிட்டு இருந்தோம்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீ ஒரு இடத்துல தேடு, நான் ஒரு இடத்துல தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போய் தேடுறாங்க. கண்ணம்மா ஒரு இடமா தேடி போறாங்க. கடைசியா பாரதிய கட்டி வச்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. பாரதி கண்ணம்மாவை பார்த்த உடனே குழந்தைகள்லாம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்கள சேஃபா வெளியில அனுப்பியாச்சு அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. பாரதியோட ஹேண்ட் லாக் ஓபன் பண்றதுக்கு கீயை தேடி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அது கிடைக்கவே இல்லை. உன்னோட உயிருக்கு ஆபத்து கண்ணம்மா, இங்க இருந்து போயிரு கண்ணம்மா அப்படின்னு பாரதி சொல்றாரு. உங்களை இங்க விட்டுட்டு என்னால போக முடியாது அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. இதுக்கிடையில இப்ப உள்ள போன லட்சுமி ஹேமா 2 பேரையும் தீவிரவாதியோட ஹெட் பிடிச்சிடுறான். 2 பேர் மேலையும் கன்னை வச்சுட்டு கூட்டிட்டு வரான். ஐஜி சார் முன்னாடி வந்து ரொம்ப தில்லா நிக்கிறான். அடுத்ததா அஞ்சலி அகிலனை தேடி ஒரு ரூமா போறாங்க. கடைசியா ஒரு ரூம்ல அகிலன் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்ததா போலீஸ் டீம் எப்படி பாரதியை ரெஸ்கியூ பண்ண போறாங்க, லட்சுமி ஹேமாவை தீவிரவாதி ஹெட் இருந்து எப்படி காப்பாத்த போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.